வித்தியாசமா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறீங்க. நோ என்னடா இது? சியா ஐயோ டேய் அங்கிள் வரீங்களா? என்னடா வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. டிடிஎஃப் போன வீடியோ பார்த்து நம்ம டிடிஎஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஊரை விட்டு வர்றது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது. ஊரை விட்டு ரொம்ப நாள் வந்து இவ்வளவு வருஷம் இருந்துட்டுங்க, அப்படி போயிட்டு அப்படி வர்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சார் வண்டி சிக்னல் போட்டாச்சு சார். என்ன சார் ஃபோன் யூஸ் பண்றீங்களா? ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. நம்ம சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனமாவே இருந்தாலும் நமக்கு அது சொர்க்கம் மாதிரி இருக்கும், அவ்வளவு பிடிக்கும். சரிங்களா? இதுல நம்ம சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனம் கிடையாது, சோலைவனம், ஒரு சொர்க்க பூமி. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சரி. ஸோ லைவ் கூட ஒரு நாள் போயிருந்தப்போ நம்ம பசங்க எல்லாரும் வசா முருகர் உங்களை கூப்பிடுறாரு வசா அப்படின்னாங்க. மயில் சத்தம்டா. ஆனா இவ்வளவு அனிமல்ஸ் நம்மள சந்தோஷம் கொடுத்தாலுங்க பிரச்சனை என்னன்னாங்க, ஏதோ ஒரு அனிமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ரீஸ் ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணி நம்ம தோட்டமே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம லிவ் எக்ஸ்பென்ஸ், அதுக்கு பேர் என்னடா, லிவிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ணணும். நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ், மேங்கோஸ், ஆப்பிள்ஸ், பாதாம், பிஸ்தா. ஆமா, செரி ஆப்பிள் ஒன்று வாங்கணும், இன்னும் 99 லெமன், இந்த மாதிரி எக்கச்சக்க 20 வகையான ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு வச்சு வந்தோம் இல்லைங்க நம்ம தோட்டத்தில். அதை ஒரு 2-3 செடியை மேய்ஞ்சிருச்சுங்க ஏதோ ஒரு அனிமல் வந்து. எங்க அம்மா மானுங்கிறாங்க, பட் மான் எங்க தோட்டத்துக்கு வராதுங்க. நான் இது வரைக்கும் எங்க தோட்டத்தில் மான் பார்த்ததே கிடையாது. ஆனா எங்க அம்மா மான் தான் மேய்ஞ்சிருச்சுங்கிறாங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. இன்னொரு தோட்டம் ஒன்று இருக்குங்க கொஞ்சம் தள்ளி, பட் அந்த சைடு வரும். ஆனா இந்த சைடு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல, நான் பார்த்தது கிடையாதுங்க. ஸோ டிடிஎஃப் இன்னைக்கு என்ன vlogன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னாங்க, நம்ம R3 வந்து பார்த்தீங்கன்னா போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு கொடுத்துட்டு போயிருந்தேன். எத்தனை வாட்டி வசா சர்வீஸ் கொடுப்பேன் அப்படின்னா உங்க கோபம் எனக்கு புரியுது. ஆனா இது வேற சர்வீஸ். டிடிஎஃப் இந்த டுக்காட்டில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்கடா, அதுக்கு பேர் டெஸ்மோ சர்வீஸ்ம்பாங்க. வண்டியை ஃபுல்லா கழட்டி போட்டு மறுபடி மாட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ்க்கு கொடுத்துருந்தேன் டிடிஎஃப். எதுக்காக நாங்க டெஸ்மோ சர்வீஸ்னா இன்ஜின் எல்லாம் வேலை செய்ய மாட்டோம். ஸோ வந்து ரிப்ளேஸ் பண்ணுவாங்களா? இல்லடா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இப்போ நாங்க எதுக்காக கொடுத்துருந்தேன்னாங்க, வண்டியில வந்து சின்ன வைப்ரேஷன்ஸ் தான் இருக்கு, பட் எனக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்கிறதுனால வலிக்கும். எனக்கு வந்து புது வண்டி மாதிரி இருக்கணும். இந்த வண்டியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம டெலிவரி எடுக்க தான் போறோம். பரவாயில்லடா, ரோடு சுத்தம் பண்ற கடை இது. காலைல 5 மணிக்கு ஏர்லி மார்னிங் சுத்தம். என்னடா சொல்ற? ஆஹா சூப்பர்ப்பா. என்ன சுத்தம் பண்ணாலும் திரும்ப குப்பையா இருக்குது. போடு. பயங்கரமான பொல்யூஷன் டிடிஎஃப். சென்னைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, கோயம்புத்தூர் தான் சிட்டி. என்ன டஸ்ட், என்ன பொல்யூஷன். 2 வருஷம் நம்ம பைக் ஓட்டாதனாலங்க, பசங்க கூட பைக்ல போயிருந்தேன் இல்லைங்க, ஹெல்மெட் வைசர் ஓபன் பண்ணிட்டு சிட்டிக்குள்ள சுத்த முடிய மாட்டேங்குதுங்க. இந்த படத்துல எல்லாம் 10 வருஷம் கோமாக்கு போயிடுவாங்க, அப்புறம் 11வது வருஷம் எல்லாம் புதுசா தெரியும்ல, அப்படிதாங்க இருக்கு நம்ம லைஃப். பைக்ல போகும்போது 2 வருஷம் நம்ம வந்து பப்ளிக் ரோட்லயே பைக் ஓட்டல, மறுபடியும் ஓட்ட போறோம். நம்ம இனி எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கு, எல்லாம் புதுசா பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆனா கடவுள் எல்லாமே பண்றதெல்லாம் ஒரு காரண காரியத்துக்காக தான். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம பைக் டெலிவரி எடுக்க போறோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் நாளைக்கு நம்ம கிளம்ப போறோம். நாளைக்கு கிளம்ப முடியாத மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துருச்சு. எப்படி தெரியுமாங்க, போற போக்குல குடும்பஸ்தன் படத்துல எவனாவது இருந்தா கழுகழுத்து போயிருப்பான். சும்மா அப்படி லெஃப்ட்ல வாங்கி அப்படி போற வழியில இது பண்ணி அப்படி ரைட்ல விட்ட பத்தி அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு டிக்கெட் போட்டாச்சு. எப்படி போறோம் எல்லாமே வந்து பண்ண அடுத்த vlogல சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஸோ நாளைக்கு டிக்கெட் போட்டாச்சு. இங்க ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங், ரொம்ப முக்கியமான மீட்டிங். அதாவது நம்ம IPL மூவி டீம் வந்து பார்த்தா நாளைக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மூவி டீம்ல வந்து எந்த டேட் கொடுத்தாலும் நான் எல்லா டேட்டுக்கும் கரெக்டா போயிடுவேன். ஸோ வந்து சரி நான் இந்த மாதிரி டிக்கெட் போட்டிருக்கேன், நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்க ப்ரொடியூசர் சார் தங்கமான வசன், நீங்க வந்து பார்த்து அது நான் எங்க போறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக வந்து பார்த்துட்டுனா வசன் நீங்க எங்க டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணாதீங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சுக்கலாமான்னாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மீட்டிங்கை வச்சு முடிச்சாச்சுங்க சக்ஸஸ்ஃபுல்லா. எதுக்காகனா நம்ம படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிலீசிங் ஸ்டேஜ் கிட்ட வந்துருச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட எல்லாம் படம் காட்டுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. படத்தை எல்லாருமே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. உங்க வீட்டு பிள்ளையோட முதல் படம் கண்டிப்பா நீங்க பாருங்க டிடிஎஃப். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பிளான் வச்சிருக்கேன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா டிடிஎஃப் R3 வந்து பண்ண டெலிவரி எடுக்க போறேன். தென் வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்க, கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கரெக்ஷன் பண்ணுவோம். முடி அது தாடியை வந்து கரெக்ஷன் பண்ணுவோம். என்னடாச்சு? ஆமாண்டா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சிக்கன் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கே. உண்மையாடா. ஆக்சுவலி நம்ம என்னன்னாங்க, நம்ம விவசாயம் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்க.
நம்ம முயல் பண்ண போடலாம்னு நினைச்சோமா, இப்போ முயல் பண்ண கறிக்கு விற்பனை பண்ணணும். முயல் பண்ண போடலான்ட்டு இருந்தேன்டா. நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன்டா. நான் 7 ஜெட் வரைக்கும் ஃபார்மிங் பிளான்ஸ் வச்சிருக்கேன்டா. பஃபலோ, பிக்கு, எக்ஸாம்பிளுக்கு எர்த் வார்ம் ஃபார்மிங் ஒன்று இருக்கு. தேனியிலிருந்து விஷத்தை எடுக்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு. ஹனி பீ வினாம் ஹார்வெஸ்டிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இன்னும் வித்தியாசமா சொல்லணும்னா சுகர் கிளைடர், தென் டாக்ஸ், டாங்கி, மாடு, ஆடு, கோழி, ப்ரானு, நண்டு, டக்கு, அதுக்கப்புறம் பேர்ல், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளான் இருக்குங்க. இன்னும் நான் பிளானிங்ல தான் இருக்கேன். நான் இப்போலாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா பர்ஃபெக்டான பிளானோட போயிட்டு சக்ஸஸோட மட்டும்தான் வருவேன். ஓகேங்களாங்க? இப்போ பிளானே இல்லாமல் போய் அங்கே போய் பிளான் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. லைஃப்லயுமே எப்பவுமே அப்படி பண்ணாதீங்க. சடன் பிளான் போட்டாலும் இந்த சடன் பிளானுக்குள்ள குட்டி ஒரு பிளான் போட்டுருங்க. சடன் பிளான் போட்டாலும் அந்த சடன் பிளான்ல ஒரு டீ குடிக்கிற கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல போடுங்க பிளான. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டுனா ராபிட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பட் ராபிட் ஃபார்ம்ல என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தா 3 விதமா நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஒன்று பெட் ஷாப்புக்கு கொடுக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா கறிக்கு கொடுக்கலாம். பட் அப்படி கறிக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அது மாதிரி மனசு வரல. நான் சொன்னவங்க கிட்ட எல்லாம் நீ பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு அப்படி பண்ண முடியாது வாசா, அப்போ நீ அக்ரிகல்ச்சரே பண்ண முடியாது, அப்போ நீ ஒரு வீகனை தான் மாறணும், நீ சிக்கன்லாம் எப்படி சாப்பிட்ற அப்படின்னாங்க. அதனால தான் அந்த கோழிக்கு நான் அப்படி சொன்னேன். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. பட் என்ன பண்ணுறது, 65 நீ விரும்பி சாப்பிட்றியே. வெஜிடேரியனா இருந்தாலும் பிளான்ஸுக்கும் தான் அதுக்கும் ஆமா பிளான்ஸுக்கும் தான் உயிர் இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம சாப்பிடவே முடியாது. அண்ணா ஏசி வச்சிருக்கீங்க, ஃபுல்லா ஸ்வெட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தா ஏசி வென்ட்ல ஹெல்மெட் வச்சு மறைச்சிட்டானா வேல் ரவி. பைக் ஷோரூம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. அவ்வளவுதான், இன்னொரு 500 மீட்டர்ஸ்ல வந்துருவோம். பைக் ஷோரூமுக்கு போயிட்டு பைக் எடுக்கும்போது நான் vlog கண்டினியூ பண்றேங்க. எக்ஸாஸ்ட் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போடலாம், வெயிட் ரிடக்ஷன் ஆகும். ஆனா எக்ஸாஸ்ட் நோட் ஸ்வீட்டா இருக்காதேன்னு யோசிக்கிறேன். நல்லா இருக்குடா, வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீ ஓட்டிட்டு வா, நீ ஓட்டி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. R3 ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பைக்குடா. அதாவது ஓ கூல். இது அவன் ஏதோ சொல்றான், திறக்காதா? அது நீ என்ன பண்ணாலும் திறக்காதுடா, கதவு தான் திறந்து கேட்கணும். சொல்றா, புது வண்டி மாதிரி இருக்கா? ஆனா ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் லைட்டா பிடிக்கிறது இல்லைல்ல? அது வந்துங்க நம்ம 4 காயில் சீல் போனதுனாலங்க ஆயில் கொட்டி அந்த ஒரு டிஸ்க் பேட்ல ஊறி அது வந்து பிரேக் பிடிக்காம போயிடுச்சு. கொஞ்சம் ஹீட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆயிலோட அந்த ஒரு இது டென்சிட்டி எல்லாம் போயிடுச்சுன்னா, டென்சிட்டியா வெல்லாசிட்டியா இல்லை அவ்வளோதான் சொல்ல வேணாம், அந்த ஒரு ஈரத்தன்மை போன உடனே மறுபடியும் வந்து பண்ண நல்லா பிரேக் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டிடிஎஃப் எப்போ பைக் ஓட்ட போறேன்னு. பட் அடுத்த ட்ரிப் போறேனே வண்டியை வந்து போத்தி வச்சுட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஹெல்மெட் எடுக்காம வந்துட்டோம். தம்பி சொல்றான் ஹெல்மெட் இல்லைன்னா பரவாயில்ல நான் ஓட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு. இவன் சொன்னா அதுக்கு நான் இருந்துட்டு சொன்னாடி அதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க போலீஸ்ல நிக்க மாட்டாங்கிறாங்க. போலீஸ்க்காக வாடா நீ ஹெல்மெட் போடுற? என்னடா டேய், காலங்காத்தால போலீஸ்க்காக ஹெல்மெட் போடாதீங்க, நமக்காக போடுங்க. கீழே விழுந்தீங்கன்னா மூஞ்சியே இருக்காதுங்க. இப்ப இந்த வண்டியை நம்ம கீழே போடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல காசு கொடுத்தா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா R3 பொறுத்த அளவுக்கு ஸ்டாக்குக்காக வெயிட் பண்ண வைப்பாங்க. எனக்கே ஒரு 4-5 ஸ்டாக் கிடைக்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு பட் ஈவன் தான் சொல்றேன், கரெக்டா இந்த டர்னிங்ல வந்து போலீஸ் இருக்காங்க, நீ போலீஸ் இல்ல. சோ நம்ம மதிப்பு மிக்க காவல்துறை எப்படி கரெக்டா பணியாற்றுறாங்க பாத்தியா? சோ விடாதீங்க. இந்த மாதிரி ஹெல்மெட் போடாம சுத்திட்டு இருந்தானுங்கன்னா புடிங்க, புடிச்சு அங்கேயே நீங்க ஹெல்மெட் வாங்கி கொடுத்துருங்க. சீட் பெல்ட் வேற போடாம இருக்கீங்க. போட்டிருக்கேன் தெரியாது இல்லைங்க, நமக்கு கார்லாம் புதுசு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா நைட் 8:25 ஆச்சுங்க. ஆக்சுவலி நம்ம அஜிமாப்பில் வந்து பண்ணா நம்மளோட மாப்பிள்ளையை தூக்கிட்டு ரைட் பண்ணிட்டு வந்தான். ஸோ R3 வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம இந்த சர்வீஸில் அப்படின்னு சொல்லி கேட்போம். மாப்பிள்ளை எப்படி இருந்துச்சுடா பைக்கு? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ வந்து நிறைய வித்தியாசம். ஒரு சர்வீஸில் இவ்வளோ மாற்றம் வருமா? 2 சர்வீஸ் பண்ணோம்ல. இல்லைடா, நம்ம ஒன்று வந்து ஜென்ரல் சர்வீஸ், அது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வண்டியை ஃபுல்லாக கழட்டி போட்டு வேலை செஞ்சோம். கிளச் பிளேட்லாம் மாற்ற உனக்கு ஃபோட்டோஸ் காட்டுறேன். கிளச் பிளேட்லாம் மாற்றலை, வண்டியோட வைப்ரேஷன் எல்லாம் மினிமல் ஆக்கியாச்சு. சரியா, வண்டியை ஃபுல்லாக கழட்டி போட்டு ஸோ எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன போல்ட்ஸை கூட வந்து பண்ண ரீப்ளேஸ் பண்ணி இது மாதிரி பண்ணுவாங்க. அந்த டுகாட்டியில் பண்ணுவாங்களா? அதுக்கு பேர் டிஸ்மோ சர்வீஸும்பாங்க. பெரிய ஒர்க்குனாலே நம்ம 4 காயில் சீல் மட்டும் மாற்றிட்டேன். பிரேக் நல்லா பிடிக்குதாடா? பிரேக் பிடிக்காம இருந்துச்சு, அது வந்து கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல. சரி வா போகலாம், அப்புறம் பேசிக்கலாம் வா. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா நைட் 8:28 ஆச்சுங்க. 8:28 8:48 8:28 சம்திங்க்கு தான் வந்து பண்ணால் அஜிமாப்பில் நம்ம பைக்கை செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். பைக் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னால் அது பவர் அதிகமாக இருக்குங்கிறான். அது நம்ம ஃபுல்லா வால்வ் எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டோம்னா மேபி பவர் டெலிவரி ஃப்ரீயா இருக்காது. கார்பன் டெபாசிட் ஆனதெல்லாம் வந்து பண்ண ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தீங்க.
ஸோ மேபி அதனால கூட வந்து பண்ண பவர் ஏறி இருந்திருக்கும். அண்ட் வந்து யமஹாவில் வந்து கார்பன் பியா கிளீனர்னு ஒன்று இருக்குடா, அதெல்லாம் நம்ம ஜார்விஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுட்டோம். நம்ம R3க்கு வந்து ஒரு டைம் அந்த கார்பன் பியா கிளீனர் யூஸ் பண்ணோம். அண்ட் வந்து ஹேர் கரெக்ஷன் பண்ண வந்திருக்கேங்க. ஸோ ஒரு வாட்டி ஒவ்வொரு ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேங்க. மஸ்டேஜ் எடுப்பியா வாசனா? நோ மஸ்டேஜ் எடுக்க மாட்டேன். அது ஒரு தனி ஒரு ஸ்டைல் பண்ணுவோம். பியர்டெல்லாம் விட்டுட்டு மஸ்டேஜ் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்துருவோம். மீசன்னு சொல்லுவோம், அது என்ன மஸ்டேஜ், அது சொல்கிறதும் ஒழுக்கமாக சொல்கிறது கிடையாது நம்ம. சரிண்ணா நம்ம பண்ணிவிடுவோண்ணா. ஆனால் எனக்கு நல்லா இருக்குமாண்ணா? நல்லா போலீஸ் மாதிரி இருக்குமாண்ணா? நல்லா அந்த போலீஸ் லுக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஹேர் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். டிடிஎஃப் டைமில் வச்சுன்னா 9:37 ஆச்சுங்க. நம்ம அக்கா வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ அக்கா வீட்டுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்ட போகிறேன். ஸோ எப்படி ஷாக் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் வந்து இவ்வளோ வருஷத்தில் என்னை நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஹாய் சர்மி, ஹாய் சரி, டிவி ஆஃப் பண்ணிச்சுல ஒரே நிமிஷம். நான் நாடகம் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரவீனாக்கா, அம்மா கடைக்கு போயிருக்கா? என்ன சரி சொல்ற? சரி அப்போ வருவாங்க. இது என்ன டிடிஎஃப் நமக்கு வந்த ஷாக்கு. நான் அக்கா கிட்ட கேட்டேன் வீட்டுக்கு வாடா அப்படின்னாங்க. அப்புறம் தான் வந்தேன். அண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு செல்லம். அம்மா வரட்டு என்னன்னு காட்டுறேன். ஸோ டிடிஎஃப் என்னை இத்தனை வருஷத்தில் நானே இப்படி பார்த்தது கிடையாது. அது வந்து இப்படி இருக்கும் லுக்குன்னு நான் எதிரே பார்க்கல. ஸோ ஏமா சார் பயங்கரமாக இருக்குன்னா அப்படிலாம் இல்லைங்க. ஸோ மூஞ்சி கழுவும் போது கூடங்க புதுசாக மூஞ்சி கழுவுற வித்தியாசமாக என் லைஃப்லேயே இப்படி கழுவுனதே கிடையாது. இது வரைக்கும் என் லைஃப்பில் க்ளீன் ஷேவ் கூட பண்ணது கிடையாது போல். பண்ணியிருக்கேன் நான், அதான் யோசிக்கிறேன். அவரே கேட்குறாரு எத்தனை வருஷம் பாச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்குது. அண்ட் ப்ராப்பராகவும் பண்ண முடியல. இத்தனைக்கு 2 வாட்டி பிளேட் போட்டதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலெல்லாம் வந்து பண்ணால் குப்பளமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஒரு எரிச்சலை தாங்க முடியாமல் அவர் சொல்கிறாரு என்னோட ஸ்கின் வந்து பேபி ஸ்கின்னா. சரிங்க, அக்கா வந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம பசங்க வந்து பண்ணால் வீடியோ கால் பண்ணாங்களா, இப்படியே வச்சுட்டு வீடியோ கால் அட்டன் பண்ணனா அப்போ மாஸ்க்கு கையில் இல்லை. என்னடாச்சு மீசி எடுத்துகிட்டு தானே, மீசி எடுத்துட்டு தானேன்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு தெரியல நம்ம தாடி எடுத்தது. ஸோ ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பண்ணா ரிவீல் பண்ணுறீங்க உங்களுக்கு. எப்படியோ வந்து பார்த்தா எங்கள் அக்கா வந்துட்டாங்க. அக்கா சர்ப்ரைஸ்க்கா உங்கள் 2 பேத்துக்கும். ஆனால் சர்ப்ரைஸ்னா எனக்கு நானே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு காட்டி உங்களோட ரியாக்ஷனை பார்க்க போகிறேன். சரி இவங்க அங்கே போய் நான் ரிவீல். எனக்கா பாம்பெல்லாம் வாங்கிட்டு வரலக்கா. தலான் ஒரு போலீஸ் மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி இல்ல. இல்ல போலீஸ் மாதிரி இருக்கணும். இந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஆமா, சின் கொஞ்சம் பெருசா இருக்கணும். சின் வந்து இப்படி இருக்கு. எனக்கு சின் இத்தனை நான் ஷார்ப்னு நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. ஆனா இது கூட போலீஸ் மாதிரி வைக்கலாம். இங்க கொஞ்சம் ஷார்ப் பண்ணோம் சைடுல. இங்க வந்து ஒரு மாதிரி விட்டுருக்கான், இங்க வந்து இப்படி விட்டுருக்கான். சம்பந்தமே இல்லாம ட்ராக். இங்க பாரு, ட்ராக் ஒன்னு இப்படி வருது, ஒரு ட்ராக் இப்படி போகுது. ஐயோ என்ன சொல்றீங்க? இது சேவே நாங்க ஒழுக்கமா பண்ணல பாத்தீங்களா? நீயே வீட்லயே பண்ணியா? நீயே வீட்ல பண்ணியா? நான் பண்ணலையே. அப்ப யார் பண்ணது? இல்ல கரெக்டா தான் இருக்கு. இங்க வேற இப்படி வரணும் ஷார்ப்னஸ், அப்பதான் அந்த போலீஸ் கட்டிங் வரும். அப்படியா? அது இல்லாம முடி கொஞ்சம் ஷார்ட் பண்ணாதான் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்ல கூட உனக்கு தெரியும். ஒரு டைம் ஒன்னொன்னு பண்ணலாம் தான். போன வாட்டி இவ்வளவு தூரம் எடுத்தேன், இந்த வாட்டி மொத்தமும் எடுத்துடலான்னு. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டோட்டலா வேறங்க. ஆனா நடந்ததே டோட்டலா வேறங்க. நல்லாதான் இருக்கு. ஆமா அந்த அளவுக்கு இல்லையாக்கா? இல்லடா நல்லாதான்டா இருக்கு. மூஞ்சில கழும்போது வித்தியாசமா இருக்கு. பிம்பிள்லாம் வருது மாமா, பேபி ஸ்கின். ஆமா மாமா, முடி எடுக்க முடியல. இன்னும் முடியெல்லாம் இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம். இன்னும் 2 வாட்டி போட்டு எடுக்கணுமா? ஐயோ நான் வேணான்ட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். டேமேஜ் ஆயிட போகுது. ஆமா மாமா, பல வருஷம் கழிச்சு பண்றோம் போல. ரெகுலரா பண்ணா சரியாயிடும். சரி சொல்றா. எங்க அப்பாவும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு வருவாரு. நல்லா இல்ல எங்க சரிங்க, என் ஃபேவரட் பொண்ணு. மாமாவும் ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட சொல்லிட்டேன், இங்க பாரு செல்ல சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி. நான் உங்க அப்பா அம்மாவும் சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லல, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா அவங்க நீங்க வந்த உடனே சொல்றா பாப்பா இருங்க எங்க உள்ள போறீங்க, மாமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படி. ஐயோ இப்ப எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ்ரா? ஆமாக்கா எல்லாத்துக்குமே சொல்றேன். இன்னும் யாருக்கிட்டையும் போய் சொல்லல. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். கிரிதாவை பார்த்தா தெரியுதா? அம்மாவா? இது பேசுறேன். எப்படிப்பா இப்படி பார்த்தாலும் இங்க இருந்து எப்பவுமே
போலீஸ் பத்தி தெரியுதாடா? நான் கொஞ்சம் லேட்டஸ்ட் போலீஸ், இப்படிதான் இருப்பேன், கொஞ்சம் யங் போலீஸ். ஆமாண்டா, ஏதோ அங்கிள் மாதிரி ஆயிட்டேன்டா. ஏதோ 2 வைஷு see here come fast hey surprise chia வாசன் chia எந்திரு சி சத்தியமாச்சி நல்லா இருக்கு அங்கிள் அங்கிள் வாட் இஸ் திஸ் வாசன்? என்னடி வாந்தில எடுக்கற? நல்லா இருக்கு சூப்பர் ஹீரோ. சரி வடாப்பாவு செஞ்சியா? எங்க ஊருக்குள்ள வடாப்பாவு திணிக்கிறீங்களாடி? ஆனா எங்க ஊர்ல வடாப்பாவு வராது. நாங்க மசாலா வடக்காரங்க தான். டிடிஎஃப் வைஷு வந்து பண்ணா வடாப்பாவு எங்களுக்காக செஞ்சிருக்காங்க. ஒருவேளை வடாப்பாவுக்கு மாறலாம் போல மாப்ள. போடலாம்டா. ஓகேவா? செல்லிங் சூப்பர். மஜாக்கோ மாலா ஜூம் எத்தனையோ செஞ்சிருக்காங்க. இது ஒண்ணுதான்டா ஒருத்தரே செஞ்சிருக்காங்க. நாங்க பாரு பிரவீன் ஒரே நிமிஷம் இங்க வா. அங்க பாருங்க. மூஞ்சில முக்காக்குல கம்மி ஆயிடுச்சுனா ரங்க சார் ஆரியா சார் மாதிரி இருக்கடா. இல்லடா அவர் மாதிரி இல்ல. அவரு நான் பாக்கலடா. அவர் ஏதோ ஒரு இதுல பார்த்தேன்டா. நான் எடுத்துக்க அப்புறம் தான் யோசிச்சேன் அவர் மாதிரி வச்சிருக்கலாமோ. அவர் எப்படி வச்சாருன்னு தான் தெரியல. இதே மாதிரி இருப்பாரா? இல்ல போய் இப்ப ரீசெண்டா இப்படிதான் போய் அண்ணன் சுத்திட்டு இருக்காரு. எப்படி இருக்கம்மா? நல்லா இல்லையா? நம்ம பசங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு வேற தெரியலங்க. திட்ட போறீங்க, ஆல்ரெடி திட்டிட்டு தான் இருக்கீங்க. டேய் ஒழுக்கமா வீடியோ போடுன்னு யாரும் சொல்லாதீங்கடா. அந்த ஷாக்ல இருந்தே வரலடா. நல்லா இருக்கா? எல்லாம் பதறானுங்கடா என்ன பார்த்து. ஒரு மாசத்துக்கு ஒன்னு பண்ணிட்டு வரறதே தெரிஞ்சிச்சு. அதான் நான் ஒரு டைம் ஒன்னு பண்ணிட்டு வந்துருவோம்டா. போன வாட்டி எடுத்தோமா பாதி மண்டே இப்படி வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு அன்ப்ரொஃபஷனலா இருக்க மாட்டேன். அப்ப முடிய வெட்டுங்கனா தாடி வெட்டினா ஷார்ட்டா இல்ல. முடி வந்து ஒரு படம் நடிச்சு முடிக்கிற வரைக்கும் முடி ஷார்ட் ஹேர்ல தான் இருந்தேன். எதுக்கு தாடி எடுத்தீங்க? இது ஒரு லுக் எப்படி இருக்கும்னு பாக்கறதுக்காக. துர்கர் சர்மாவெல்லாம் நினைச்சிட்டீங்களா? என்ன சொல்ற? அப்புறம் இப்படி தான் சொல்லிப்பாரு. அப்படி சேவ் பண்றாரு. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சுனா ஃபுல்லா தாடி வளர்த்துருவாரு. அந்த மாதிரி தான். இல்ல நான் என்ன பிளான் இருக்குன்னா ஒரு டைம் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணுவோம். இந்திகார மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்படியா ஒரே ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி இருக்குடா. சும்மா அதையே லூப் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி, சும்மா கட் பண்ணிங்க இது பண்ணி எப்ப பார்த்தாலும் ஒரே ஸ்டைல்ல போற மாதிரி இருக்குங்க. அதனால கொஞ்சம் டிஃபரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதுல மாசான ஒரு 10 எடுத்துக்கிட்டு அப்பப்போ அதை ஸ்வாப் பண்ணி பண்ணலாம்னு ஒரு பிளான். பாசிட்டிவ்ஸ் வந்து எல்லாருக்கும் காமிச்சு நீ அஜிக்கு மட்டும் தான் காட்டல. அஜிக் காமிச்சிட்டு அப்படியே வீடியோ பண்ணிக்கிறீங்க. தேனோனுக்கு ஒரு சர்ப்ரைஸ்டா. டடான். நோ என்னடா இது ஷூட்டிங்காகயா? இல்லடா நோ அந்த மாதிரி இருக்கீங்கண்ணா. ஆதிகா சொல்றோம். ஆதி காலத்துல எல்லாம் இருப்பா இல்ல அந்த மாதிரி இருக்கு. இவரு ஒரு நிமிஷம் போற காமிச்சிருப்பேன். அப்படி கை வைக்காதீங்கடா, ஒரு மாதிரி எரியுது. அதுக்கு இது எடுத்து ஒரு வாட்டி அது அடுத்த வாட்டி எல்லாம் பண்ணுவோம். ஒன்னொன்னு ஒரு வாட்டி. இதையும் ஒரு டைம் எடுத்து. இது சாக்லேட் பை மாதிரி இப்ப இது இன்னும் ஒரு 3 இப்ப போலீஸ் கட்டிங் மாதிரி இருக்கேன்னா அடுத்த சாக்லேட் பாயா மாதிரி காட்டுறேன். ஓகே டிடிஎஃப் நம்ம vlog ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம பசங்க இன்னும் இந்த ஷாக் விட்டு வெளியே வரல. சோ இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம ஒரு லுக்ல இருப்போமே. எல்லா டைமும் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்னங்க, ஒரு சேஞ்ச் வேணும் இல்லைங்க. ஒரு வாட்டி ஒரு மாதிரி இருப்போங்க. இப்போ இப்படி தாடி எடுப்போம், கொஞ்ச நாள் தாடி வரட்டும், அதுக்கப்புறம் மீசி எடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சு பார்ப்போம், நல்ல லாங் ஹேர் வளர்த்தி பார்ப்போம், ஷார்ட் ஹேர் வச்சு பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே டிடிஎஃப் நம்ம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டி போங்க. டடபை டேக் கேர். வேகமா போட்டு சேஃப் பண்ணுங்க. அந்த ஹெல்மெட் போட வேண்டியிருக்கீங்க. பை டிடிஎஃப் லவ் யூ. கோம்ஸ் பார்த்து சேஃப் பாருங்க. லவ் யூ சோ மச்.